ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமும் நம்ம முக்கியமான செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது கேம் செஷன். இந்த வாரமும் நம்ம ரொம்ப முக்கியமான கேம் விளாட போகிறோம், அதாவது பைபிள் குவிஸ். இந்த வாரமும் நம்ம கூட 2 டீம் இருக்காங்க, அதாவது பியானோ அண்ட் ஹார்ப். இந்த 2 டீம்கிட்டையும் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். ஒவ்வொரு டீமுக்கும் 15 செகண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம். ஒரு கொஷனுக்கு 10 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பியானோ டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஷனுக்கு ரெடியா? ரெடி. உங்களோட கொஷின் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுற டைம். நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அட் லாஸ்ட் சப்பர் வாட் டிட் ஜீசஸ் வாஷ்? A. His hands. B. The disciples' feet. C. The plates and cups. D. The disciples' hands. ஸோ இவங்களுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்கு. Your time starts now. The disciples' feet. ஸோ நீங்கள் த டிசைபிள்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆன்சரை பற்றி? கரெக்ட் தான். ஸோ 2 டீமும் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்துட்டு கரெக்ட். ஸோ இப்போது செகண்ட் கொஸ்டின் நம்ம ஹார்ப் டீம்கிட்ட கேட்க போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடியா? ஸோ உங்கள் கொஸ்டின் என்னென்னா, why did the Lord want to destroy man by flood? எதனால் ஆண்டவர் அதான் ஒய் why did the Lord want to destroy man by flood? எதனால் கர்த்தர் இந்த மனுஷ குலத்தை வெள்ளத்தினால் அழிக்க விருப்பப்பட்டார்? ஸோ சாய்ஸ் ஏ வந்துட்டு மேன் வாஸ் டூ ஸ்ட்ராங். பி மேன் வாஸ் டூ wicked. சி மேன் வாஸ் டூ ஸ்மார்ட். அண்ட் டி மேன் வாஸ் டூ நைஸ். இதை எது நீங்கள் நினைக்கிங்க? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சி. சி. ஸோ மேன் வாஸ் டூ ஸ்மார்ட். இதுதான் நீங்கள் நினைக்கிங்களா? உங்களுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்குது. பி. பி. ஸோ பி தானா? சி டவுட்டாக இருக்கானா? பி தான். பி தான். ஓகே, பி தான் லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிங்க? கரெக்ட் தான். பி கரெக்ட் தான். ஸோ இவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட், பி. அதாவது மனுஷன் வந்துட்டு ரொம்ப பாவம் செஞ்சு பாவத்தினாலே நிரம்பி இருந்தான். அதனால தான் இந்த பூமியை வந்துட்டு இயேசு வெள்ளத்தினால அழிச்சாங்க. ஸோ இவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். இப்போது நம்ம தேர்ட் கொஸ்டின் டீம் பியானோ கிட்ட போக போகிறோம். நீங்கள் ரெடியாக அந்த கொஸ்டினுக்கு? ரெடி. ஸோ உங்களோட கொஸ்டின் என்னதுன்னா, who did Pharaoh's daughter find hidden in a basket in the Nile River? So your time starts now. மோசஸ். ஸோ மோசஸ் இவங்க சொன்ன ஆன்சர் இது கரெக்ட் தானா? கரெக்ட். ஓகே, இவங்க சொன்ன ஆன்சர் 100% கரெக்ட். ஏன்னா பார்வோனின் மகள் மோசையை தான் நைல் நதியிலேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த ஆன்சர் கரெக்ட். இப்போது அடுத்த கொஸ்டின் நம்ம ஹார்ட் டீம்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ரெடியா? How long did it rain for during the flood that Noah experienced? அதாவது நோவா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வெள்ளம், அதாவது மழை பெஞ்சு வெள்ளம் நிறைஞ்சது, எத்தனை நாளைக்கு மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின். உங்களோட சாய்ஸ் ஃபஸ்ட் வந்து 150 days and 150 nights. பி வந்துட்டு 40 days and 40 nights. சி வந்துட்டு 30 days and 30 nights. டி வந்துட்டு 7 days and 7 nights. Your time starts now. எத்தனை நாட்கள் மழை பெய்தது, எத்தனை இரவு? 40 days and 40 nights. ஸோ இவங்க வந்துட்டு 10 செகண்ட்ஸ்குள்ளே 40 days and 40 nightsன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட். ஸோ அவங்க இந்த கொஸ்டினோட ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் கரெக்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 40 நாட்கள் காலையிலும் 40 இரவுலையும் மழை பெய்தது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட் தான். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு போய் சேரும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டீம் பியானோட்ட கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ரெடியா? ரெடி. ஓகே, நான் கொஸ்டின் ஃபஸ்ட் வாசிக்கிறேன். ஹூ ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் அ போட் டு வாக் ஆன் த வாட்டர் டுவர்ட்ஸ் ஜீசஸ்? யார் முதல்ல படகிலிருந்து கீழே இறங்கி இயேசுவை நோக்கி தண்ணீரில் நடந்தார்? ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆண்ட்ரூ, செகண்ட் சாய்ஸ் பீடர், தேர்ட் சாய்ஸ் ஜேம்ஸ் அண்ட் ஃபோர்த் சாய்ஸ் ஜான். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பீட்டர். ஓகே, இவங்க பீடர்னு சொல்லியிருக்காங்க. 13 செகண்ட்ஸ்குள்ளேயே பீடர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட் தான்.
ஸோ இவங்க இது ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தான், இவங்களுக்கு இந்த பாயிண்ட் போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டீம் ஹார்ட்டை கேட்க போகிறோம். நீங்கள் ரெடியா? ஓகே, நான் இப்போ கொஸ்டின் வாசிக்க போகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் வாட்டர் டிட் ஜீசஸ் ஆஃபர் டு த சமாரிட்டன் உமன்? சமாரிய ஸ்திரீக்கு இயேசு என்ன விதமான தண்ணீரை வழங்கினார்? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சாய்ஸ் A fresh water, B salty water, C sweet water and D living water. So your time starts now. Living water. ஸோ இவங்க லிவிங் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட் தானா? எஸ், இந்த கொஸ்டின் கரெக்ட். ஏன்னா ஏஸ்பா ஜீவனுள்ள தண்ணீர் தான் சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் போய் சேரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் டீம் பியானோட்ட கேட்க போகிறோம். ஓகே, உங்களுக்குரிய நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஜீசஸ் வாஸ் பேப்டைஸ்ட் இன் த வாட்டர் ஆஃப் விச் ரிவர்? ஏசப்பா எந்த நதியில் ஞானஸ்தானம் எடுத்தார்? A the river of Jordan, B Dead Sea, C Sea of Galilee, D Mediterranean Sea. Your time starts now. ஸோ இவங்க த ரிவர் ஆஃப் ஜோர்டன் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட் தான். த ரிவர் ஆஃப் ஜோர்டன் தான் இதோட ஆன்சர். ஸோ இவங்க இந்த கொஷனுக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் டீம் ஹார்ட்டை கேட்போம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இன்க்ளூடிங் நோவா how many people were kept safe in the ark? நோவா கூட எத்தனை மனுஷர்கள் அந்த பேழையில் வைக்கப்பட்டார்கள்? அதோட சாய்ஸ் என்னென்னா A 2, B 4, C 6 and D 8. So your time starts now. 8. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட் தான். ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட். 8 members kept safe in the ark. அதாவது 8 மனுஷர்கள் அந்த பேழையில் பத்திரமாக வைக்கப்பட்டார்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டீம் பியானோட்டு கேட்க போகிறோம். ஸோ யுவர் கொஸ்டின் என்னதுன்னா, how did Moses divide the Red Sea so the Israelites could cross over? ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, மோசே வந்துட்டு செங்கடலை எப்படி பிளந்தார், என்ன செய்தார், அவ்வளோதான். ஸோ இது சாய்ஸ் என்ன? he lifted up his hands and shouted aloud. அதாவது அவர் கைகளை உயர்த்தி சத்தமிட்டார். B he struck the sea with his rod. அவருடைய கோலால் கடலை அடித்தார். C he walked into the sea and commanded it to stop. அவர் கடலுக்குள்ளே நடந்து போய் அதை நிற்கும்படி கட்டளையிட்டார். D he lifted his rod and stretched his hand over the sea. அவர்களுடைய கோலை உயர்த்தி அந்த கடலை நோக்கி நீட்டினார். ஸோ your time starts now. ஸோ இவங்க டீன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? ஸோ இவங்க கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் டி கரெக்ட். ஸோ இவங்க இன்னொன்று பாயிண்ட் இவங்க அக்கௌண்ட் பண்ணுறாங்க இவங்களோட ஸ்கோரில். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசி கொஸ்டின் நம்ம டீம் ஹார்ட்டை கேட்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, how many days did Jonah stay inside the belly of the fish? எத்தனை நாட்கள் யோனா மீனுடைய வயிற்றில் தங்கியிருந்தார்? ஸோ உங்களோட சாய்ஸ் A வந்துட்டு 1, B 3, C வந்துட்டு 4 and D 5. ஸோ your time starts now. 3 days. இவங்க 3 daysன்னு சொல்லியிருக்காங்க 11 செகண்ட்ஸ்குள்ளே. இந்த ஆன்சர் கரெக்ட் தானா? கரெக்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் யோனா 3 நாட்கள் மீனுடைய வயிற்றில் தங்கியிருந்தார்னு. ஸோ இவங்க ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த கேமில் 2 பேரும் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட் கேம்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அடுத்த கேம் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். 2 டீம் இருப்பாங்க, ஆல்ரெடி ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. அடுத்த கேமுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த கேம் ரூல்ஸ் என்னென்னா, ஒரு டீமில் இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, வந்து அவங்க வந்து இயர்ஸில் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிக்குவாங்க. அதில் வந்து லவுடாக சவுண்டு ப்ளே ஆகும். நம்ம அவங்க டீம்மேட் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு பைபிள் நேம் சொல்லுவோம். அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. அதை வந்து அந்த காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கவங்க கரெக்டாக சொல்லணும். அதுதான் கேம். அதுக்கு வந்து 1 minute டைம் தருவோம். அதில் நாங்கள் நிறைய நேம்ஸ் சொல்லுவோம். அவங்க எத்தனை கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் அதில் மேட்டர். ஆக்ஷன் பண்ணக்கூடாது,
வெறும் வாய்ஸால் மட்டும்தான், அதுவும் சவுண்டாக சொல்லக்கூடாது, வாய்க்குள்ளேயே தான் லிப் மூமெண்ட் வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஹார்ப் டீம்லேருந்து இப்போ இந்த கேமை ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்கள் யார் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்க போகிறீங்க? யார்? ஜெரின். ஓகே, இந்த கேமுக்கு ஜெரின் வந்து வர போகிறாங்க. ஓகே, ஜெரின் வாங்க. ஓகே, இப்போ ஜெரின் ரெடி ஆகிட்டாங்க. ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, நீங்கள் ஹெட்ஃபோனை டச் பண்ணக்கூடாது. கை இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கேம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கங்க. ஓகே, உங்கள் 2 பேர்கிட்ட தான் கொஷின் சொல்லுவேன், அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஜான். ரூவா. சவுண்டு வெளியே வரக்கூடாது. 2 கொஸ்டின் இப்போதைக்கு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த எகோவா. அடுத்தது போகிறீங்களா? எகோவா. ரூஹா. ஓகே, 3 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. 3, 2, 1. ஓகே, எகோவா. இவங்க 4 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் டீம் வந்து விளாண்டு முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எத்தனை கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு கடைசியில் பார்க்கலாம். இப்போ பியானோ டீம்லேருந்து ஒருத்தவங்க இந்த 3 பேர்லேருந்து வர போகிறாங்க. யார் வர போகிறீங்க? ஓகே, ஷெல்டன் வர போகிறாரு. ஓகே, இங்கே வந்துக்கங்க. ஓகே, நம்ம இப்போ ஷெல்டன் வந்து ரெடியாக ஹெட்ஃபோன்லாம் மாட்டி ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்கார். நம்ம இப்போது இவங்கக்கிட்ட 2 பேர்கிட்ட தான் சொல்ல போகிறோம். அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்கணும். ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நோவா. ஓகே, மேத்யூ. ரூத். லூர். ஜான். பீட்டர். ரூத். தெரியல. ரூத். ஓகே, யுவர் டைம்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஓவர். ஓகே, உங்களோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு கடைசியில் பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம்ஸில் இருந்தும் இப்போ கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ஷெல்டன் நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிவில் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்புறீங்க? 10. ஓகே, 10 சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். நீங்கள்? அங்கே ஒரு 6 இருக்கும். 6 தானே? அவங்களோட நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு 10 கொஸ்டினே கேட்கல. இல்லை, ஒரு கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட்ஸ். அப்போ நாங்கள் 12 பாயிண்ட்ஸ் இருப்போம். ஓகே, இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே, நம்ம இவங்களோட 2 டீமோட ஸ்கோருமே பார்த்துடலாம். ஹார்ப் டீமோட ஸ்கோர் 8. அவங்க சொன்னதோட ஒரு 2 பாயிண்ட்ஸ் மைனஸ். இவங்களோடது நீங்கள் சொன்னது 12, அதோடையும் 2 மைனஸ். ஓகே, இவங்களோட பியானோ டீமோட பாயிண்ட் 10, இவங்களோடது 8. ஓகே, இந்த ரவுண்டில் பியானோ டீம் 2 பாயிண்ட்ஸ் லீடு எடுத்திருக்காங்க. அடுத்த ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பியானோ டீம்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரவுண்டில் யார் வர போகிறீங்க 3 பேரில்? ஓகே, மோசஸ் வராங்க. வாங்க, ஹெட்ஃபோனை மாட்டிக்கங்க.
ஓகே, இப்போது நம்ம மோசஸ் வந்து ஜம்முன்னு ரெடியாகி இப்போ வந்துட்டார். இப்போ வந்து நம்ம இவங்க 2 பேர்கிட்ட சொல்ல போகிறோம். ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆண்ட்ரூ. ஓகே, கொஞ்சம் திணறாங்க. கேம்பி. கேப்ரியல். ஆடம். ஈவ். ஏலி. 3, 2, 1. ஓகே, இவங்களோட டைம் முடிஞ்சிட்டு நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இவங்க இந்த ரவுண்டில் 3 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? இப்போது அடுத்தது ஹார்ப் டீமுக்கு போகலாம். இப்போது ஹார்ப் டீம்லேருந்து பில்கா வந்துட்டாங்க. நம்ம இப்போ அவங்களுக்கு கொஷின் கேட்க ஆரம்பிக்கலாம். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஜோயல். டீமன். மோசஸ். சவுண்டு வரக்கூடாது, நீங்கள் வாய் மட்டும் தான் அசைக்கணும். ஜோஷுவா. ஹெயின். டீமன். டீமன். 4, 3, 2, 1. ஓகே, இப்போ வந்து வெற்றிகரமாக இந்த ரவுண்டை பில்கா முடிச்சிட்டாரு. இந்த பாயிண்ட் கடைசியில் தான் சொல்லுவேன். நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பியானோ டீமுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இப்போ கடைசியாக இருக்கிற ஆள் சுதன் தான். அவர் தான் இப்போ வந்து ஆகணும். ஓகே, நீங்கள் வாங்க. ஓகே, இப்போது சுதன் ஹெட்ஃபோன் போட்டு ரெடியாக இருக்காங்க. நம்ம இப்போ மோசஸ் ஷெல்டனில் கொஷினை சொல்ல போகிறோம். அவங்க ஆன்சரை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஓகே, யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏசாயா. மேத்யூ. சவுண்டு வரக்கூடாது. பேல். ரூத். டைட்டஸ். சாலமோன். சவுண்டு வரக்கூடாது. ஐசக். 3, 2, 1. ஏசாயா. ஓகே, இவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. இங்கே எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு கடைசியில் பார்க்கலாம். நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். இப்போது கடைசி ரவுண்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆல்ரெடி பியானோ டீம் அந்த கடைசி ரவுண்டில் விளாண்டுருக்காங்க. இப்போது ஹார்ப் டீம்லேருந்து டெரிக் வர போகிறாரு. வாங்க. இப்போது உங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்ல போகிறேன். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சவுண்ட் வரக்கூடாது. இமானுவேல். ஜிமானுவேல். ராஜா. ஏசாயா. பில்கா.
மரியாள் மகே மசே மசா தெரில ஜோசப் எலியா ராஜா 3 2 1 ஏசா யுவர் டைம் இஸ் அப் ஓகே கடைசி செகண்டில் ஒரு ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு கரெக்டா ஓகே கரெக்டாக சொல்லிட்டாங்க கடைசி செகண்ட் ஓகே இப்போ 2 பேருமே 3 ரவுண்ட்ஸ் விளாண்டு முடிச்சிட்டாங்க நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம் இப்போது அவங்களோட பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ப் டீமில் உள்ள பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் பாயிண்ட் என்னென்னா 8 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பியானோ டீம் வந்து 10 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில் இவங்க லீடு எடுத்திருக்காங்க அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு வந்து அதே 8 பாயிண்ட்ஸ் தான் இவங்க எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க ஒரு சின்ன சேஞ்ச் இவங்க 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க தேர்ட் ரவுண்டில் பார்த்தோன்னா அதே 8 பாயிண்ட்ஸ் தான் இவங்க எடுத்திருக்காங்க இவங்க செகண்ட் ரவுண்டில் எடுத்து அதே 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ நம்ம கூட்டி கழித்து பார்த்தோன்னா ஹார்ப் டீம் 24 பாயிண்ட்ஸோட இருக்காங்க பியானோ டீம் 22 பாயிண்ட்ஸோட ரன்னராக இருக்காங்க இவங்க வின்னராக இருக்காங்க ஓகே நம்ம இதிலேருந்து உங்களுக்கு நிறைய பைபிள் நேம்ஸ் மற்றும் பைபிளை பற்றி நிறையா நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வாரமும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த கேமோட இந்த செஷன் முடியல இன்னும் வர்ஷிப் செஷன் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக பைபிள் ஃபேக்ட்ஸ் இருக்குது அதை கேட்டு நீங்கள் பைபிளை பற்றி இன்னும் நாலேஜை வளர்த்துக்கோங்க நம்ம இப்போது கேம் செஷனை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வாரமும் பைபிள் ஃபேக்ட்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்த்தோம் அதாவது பைபிளை பற்றி தான் பார்த்தோம் இந்த வாரமும் நம்ம பைபிளை பற்றின ஒரு கண்டினியூஷனில் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன வாரம் பைபிளை பற்றி என்னெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு 3000 வருடம் பழமையான ஒரு புஸ்தகம் அதில் உள்ள பழைய ஏற்பாடு 1200 கிமுல கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1200 வருஷங்கள் முன்னாடி எழுத ஆரம்பித்தது இந்த பழைய ஏற்பாடு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு அதாவது நியூ டெஸ்டமெண்ட் வந்துட்டு 1st century AD அதாவது கிறிஸ்துவுக்கு பின் கிபியில் 1ஆம் நூற்றாண்டில் எழுத ஆரம்பிக்கப்பட்டது இந்த புதிய ஏற்பாடு 40 ஆத்தர்ஸ் அதாவது எழுத்தாளர்களும் துணை எழுத்தாளர்களும் எழுதப்பட்டது அதாவது 40 ஆத்தர்ஸ் அண்ட் கோ ஆத்தர்ஸ் இவங்க 40 டிஃப்ரெண்ட் வேரியஸ் பர்சனாக இருக்கட்டும் இவங்க 40 பேரும் வேறு வேறு நபர்கள் ஆனால் இவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்திலேயே அதிகமாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது அதாவது மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட புஸ்தகம் இந்த வேதாகமம் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே அதிகமாக விற்கப்பட்ட புத்தகமும் இதுதான் இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் 5 வகையாக இதை பிரிக்கிறாங்க இந்த பைபிளை பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அதாவது 5 வேரியஸ் பார்ட்ஸ் இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அந்த 5 கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அதாவது சரித்திர புத்தகங்கள் அதுக்கப்புறம் பொயட்டிக்கல் புக்ஸ் கவிதை நடை புத்தகங்கள் அதுக்கப்புறம் ப்ராஃபட்டிக் புக்ஸ் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அதுக்கப்புறம் காஸ்பல் புக்ஸ் அதாவது சுவிசேஷ புஸ்தகம் அதுக்கடுத்து எஃபிசல்ஸ் நிருபங்கள் இவ்வளோ இது 5 பிரிக்கிறாங்க இதில் 17 ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இருக்குது அதாவது 17 சரித்திர புஸ்தகங்கள் 5 கவிதை நடை புஸ்தகங்கள் 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் 21 எஃபிசல்ஸ் அதாவது நிருபங்கள் 21 நிருபங்கள் இருக்குது இந்த வேதாகமம் உலகத்தில் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்குது அதாவது ரொம்ப சின்னதாகனா 20 நானோமீட்டர்ஸ் அதாவது 20 நானோமீட்டர் அது என்ன சைஸ்னால் நம்ம வந்துட்டு ஒரு பென் எடுத்துக்கிறோம்னா அந்த பென்னில் இருக்க பால் பாயிண்ட் இருக்குல்ல அந்த டிப் எவ்வளோ சின்னதோ அந்தளவுக்கு சின்ன வேதாகமம் இருக்குது லூயிஸ் வெனாய் அப்படின்ற ஒரு நபர் உலகத்திலேயே மிகப்பெரிய வேதாகமத்தை அவர் தான் செய்திருக்காரு இந்த புஸ்தகத்தை செய்கிறதுக்கு அவருக்கு 18,000 மணி நேரங்கள் அதாவது 18,000 hours அது கிட்டத்தட்ட 750 days
அதாவது 2.5 இயர்ஸ் அவருக்கு எடுத்திருக்கு இந்த பைபிள். அவர் வந்துட்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பார்த்து அவர் உலகத்திலே மிகப்பெரிய புக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அவர் எழுதினது கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் எடுத்திருக்கு அவருக்கு அந்த பைபிள் எழுதி முடிக்க. இந்த பைபிளை வந்துட்டு அவர் 1930 பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பைபிள் வந்துட்டு உலகத்திலே மிகப்பெரிய பைபிள், அதாவது இந்த நான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பைபிள்னு சொன்னேன்ல, அதோட நிறைய மடங்கு பெரிய பைபிள். நம்ம நார்மலாக வச்சுருக்க பைபிள் அந்த நானோமீட்டர் அந்த ஸ்மாலஸ்ட் பைபிளோட பல மடங்கு பெருசு. இது நம்ம வச்சுருக்க பைபிளோட பல மடங்கு பெருசு. கிட்டத்தட்ட 1094 பவுண்ட்ஸ், 496 கிலோ, 1094 பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அது கிலோவில் மாற்றினோன்னா 496, 496 கிலோ இருக்குது அதோட வெயிட். இது வந்துட்டு 43.5 இன்ச்சஸ் டால். இது 43.5 இன்ச்சு உயரமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது 98 இன்ச்சஸ் வைடு, 98 இன்ச்சஸ் அகலமாக இருக்குது. ஸோ இந்த பைபிள் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், அதாவது பிக்கஸ்ட் பைபிள். ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் ஸ்மாலஸ்ட் பைபிள், பிக்கஸ்ட் பைபிள், அதுக்கடுத்த பைபிளோட 5 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பைபிளை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம பைபிள் ஃபேக்டில் உங்களை சந்திக்கிறோம். வாங்க அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது முக்கியமான செஷனுக்குள்ளே வந்துவிட்டோம். அதுதான் வர்ஷிப் செஷன். நம்ம இவ்வளோ நேரம் கேம் விளாண்டா ஓகே. இப்போது நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம். உண்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே என்கிற பாடலை பாடுவோம். ஏசப்பாவை மட்டும் தான் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்கணும். அவர் தான் உண்மையான தேவன். அதை உணர்ந்து பாடலாமா? எல்லாரும் கரங்களை தொட்டி உற்சாகமா அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல ஒரு அன்பான தெய்வம் இந்த உலகில் எங்குமே கிடைக்காது. அவர் எல்லா துதிகன மகிமைக்கு அவர் ஒருவர் தான் பாத்திரர்.
இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த டெஹிலா ஓஷிப்பை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோமாப்பா. இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் சுகவீனமோட பலவீனத்தோடு பார்க்கிறார்களோ அவங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. நீங்களே அவங்களுக்கு சுகமாக இருப்பதற்காக நன்றி. நீங்கள் சிலுவையில் செய்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. நீங்களே இந்த டெஹிலா வர்ஷிப்பை துவக்கம் முதல் முடிவர ஆசீர்வாதமாக எடுத்துகிட்டு வந்ததற்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி பேசின பைபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாருக்கும் புரிவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் டுவோ பாய்.